शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। दयानंद रूपम मदाचार्य मेरे। भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुष्कृंकरणे मूढजहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपातं वित्तं तेन विनोदय चित्तं नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मां सवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारं नलिनीदलगतजलमतितरलं तत्त्वज्जीवितमतिशयचपलं विद्दिव्याध्यभिमानग्रस्तं लोकं शोकहतं च समस्तं यावद्वित्तोपार्जनसक्तः तावन्निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति कस्मिन् काये अर्थमनर्थं भावय नित्यं नास्ति ततः शुकलेशः सत्यं पुत्रादपि धनभाजां भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीरक्तः वृद्धस्तावत् चिन्तामग्नः परमे ब्रह्मणि कोऽपि न लग्नः काते कान्तः कस्ये पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातः तत्त्वं चिन्तय तदिह भ्रातः मा कुरु धनजनयौवनगर्वं हरति निमेषात् कालः सर्वं मायामयमिदमखिलं बुद्ध्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। இதுவரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது दिनयामिन्यौ सायं प्रातः शिशिरवसन्तौ पुनरायातः कालः क्रीडति गच्छत्यायुः तदपि न मुञ्चत्याशापायुः. இங்க गच्छत्
தியாயு யுஹு விசர்க்கம் இருக்கணும். சில சமயம் விசர்க்கம் இருக்காது. அது கச்சத்யாயுஸ் தத அப்படின்னு அந்த விசர்க்கம் இஸ்ஸா மாறிடும். சோ ஆயுஸ் ததபி அப்படின்னு இருந்தாலும் கரெக்ட் தான். ஆயுஹு ததபி அப்படின்னு இருந்தாலும் கரெக்ட் தான். முஞ்சத்யாஷா பாயுஹுன்னு இருக்கலாம், இல்லைன்னா வாயுஹுன்னு இருக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. சோ தினம்னா பகல், யாமினி அப்படின்னா இரவு. தினயாமின்யௌ அப்படின்னா பகலும் இரவும் இரண்டும். சாயம் பிராத்தக, சாயம்ங்கிறது சாயங்காலம் சொல்றோம், ஈவினிங். பிராத்தக மார்னிங். சிசிர வசந்தோ, இது வந்து சீசன்ஸ பத்தி சொல்றார். வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங். சிசிர வசந்தோ புனராயாத்தக, மறுபடியும் வர்றது, கம்ஸ் அகெயின். காலக கிரீடதி, காலம் இருக்கே அப்படியே விளையாடுறது. கச்சத்தி ஆயுகு, என்ன விளையாடுறது? பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம பர்மிஷன் எல்லாம் கேட்கறது இல்ல. அண்ட் காலம் மட்டும் போகலை, ஆக்சுவலி காலம் எங்கேயுமே போகல, காலம் அங்கேயேதான் இருக்கு. ஆயுதான் போயிட்டு இருக்கு. லைஃப் அலோன் கோஸ். கச்சத்யாயு ததபி, அப்பவும் ந முஞ்சதி விடுவதில்லை. எதை? ஆஷா பாயு, ஆசை என்கின்ற அந்த காத்து இருக்கே, அது வீசிண்டேதான் இருக்கு. அது வந்து நிக்க மாட்டேங்குது. முஞ்சத்தி ஆஷா, அப்பவும் ஆசையை விடுவதில்லை அப்படிங்கறது அதோட எக்ஸாக்ட் மீனிங். என்ன சொல்றாருன்னா, ஒரு காலம்ங்கிறது நம்மளை கேட்டுட்டு போறது இல்லை, கீப்ஸ் கோயிங். நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே விடிஞ்சிடுறது, அதுக்குள்ள மத்தியானம் வந்துடுது, அதுக்குள்ள சாயந்தரம் வந்துடுது, அதுக்குள்ள மறுபடியும் ராத்திரி வருது. ஒரு நாள் போயிடுறது, ராத்திரி வருது, அப்புறம் இன்னொரு நாள் போறது, ஒவ்வொரு நாளா வாரம் போயிடுறது, ஒவ்வொரு வாரமா மாசம் போயிடுறது, ஒவ்வொரு மாசமா வருஷங்கள் போறது. இந்த மாதமும் வருடமும் மாறி மாறி வரும்போது சீசனும் மாறி மாறி வந்துட்டேதான் இருக்கு. மறுபடியும் சம்மர், மறுபடியும் வின்டர், மறுபடியும் ரெய்னி சீசன் போயிட்டு இருக்கு. கூடவே என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கு? காலம் வந்து பக்ஷகா, காலனுக்கு பக்ஷகன்னு பேரு, சாப்பிடுபவன். காலா ஈட்ஸ் எவ்ரிதிங், டைம் ஈட்ஸ் எவ்ரிதிங், டிவோர்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே அது முழுங்கிடுறது. காலம்ங்கிறது நம்மளோட ஆயுளையும் முழுங்கிறது, நம்ம உடம்புல இருக்கிற கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கே, அதுவும் எல்லாம் நஞ்சு போக வேண்டிய ஒரு காலம் வரும்போது அது நஞ்சு. மெயின்டெனன்ஸ் அஃப்கோர்ஸ் இஸ் தேர், பட் இன் ஸ்பைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் முதல்ல இருந்தா மாதிரி இப்ப இருக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அலாங் வித் ஆயு நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு. சொந்தங்கள், பந்தங்கள், நட்புகள் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. If you see from the beginning, so many things have changed. திடீர்னு ஒரு நாள் வந்து கண்ணாடி போட வேண்டியிருக்கு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா முடி நரைச்சிருக்கு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கால் வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது. Suddenly you realize, oh my god, what's happening அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. Suddenly you are celebrating 50, 40, 55, 60, 65. Then after that, you almost have no control over what is happening. அதுக்கு முன்னாடி ரொம்ப கண்ட்ரோல் இருந்ததுன்னு அர்த்தம் இல்ல, பட் அப்ப ஏதோ ஓடிண்டே இருக்கிறதுனால தெரியல. அதுக்கப்புறம் அந்த ரிலே மாதிரில நம்ம ஓடிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்து பசங்க வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. பட் நம்ம அதுக்காக நிறுத்துறது இல்ல, நம்மளும் அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். So it goes on like this. Life is going on. However fit you may be, however young you may be, however old you may feel, however weak you may feel, Ayu keeps going. Time doesn't wait for anyone. So time wait பண்றதும் இல்ல, ஓடுறதும் இல்ல. டைம் போகவே மாட்டேங்கிறதுன்னு இல்ல, வேகமா போயிட்டு, ரெண்டுமே இல்ல. டைம் போகவே இல்லைன்னா என்ன, எனக்கு பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
டைம் ஓடி போயிடுச்சுன்னா என்ன, இதுலயோ ரொம்ப என்கிராஸ்டா இருந்தேன், எனக்கு டைம் போனது தெரியல. ஸோ இட்ஸ் ஒன்லி ஆன் தி இண்டிவிஜுவல். அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கே தவிர காலம் வேகமாகவும் போறதில்ல, போகாம நிக்கிறதும் இல்லை. அது பாட்டுக்கு தன் வேலையை பார்த்து இந்த மாதிரி மாறி மாறி எல்லாம் நடந்தாலும் கூட இச்சை என்பது விடுவதில்லை. இதுல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சாதாரண அந்த மாதிரி வேதாந்தம் படிக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் ஆசைதான் காரணம். ஆசை காரணம் இல்லை, ஏக்கம் தான் காரணம். சோ ஆசைப்படுறதுக்கும் ஏங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐஸ்கிரீம் வேணும்னு ஆசைப்பட்டேன், அது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஓகேன்னு இருக்கிறது வேற. ஆனா ஐஸ்கிரீம் 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 காலையில இருந்து ஐஸ்கிரீம், அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கும்போது அது சிரிப்ப கொடுக்குற விஷயமா இருக்கு. ஆனா இதே வேற லைஃப்ல வேற விஷயங்களை பத்தி யோசிச்சு பாருங்களேன். அப்ப நமக்கு அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எவ்வளோ நம்மளோட டைம் எனர்ஜி எல்லாத்தையும் அது எடுத்துன்னுடுறது இல்லையா? So that is what he's saying. At every stage of life, அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வயசுல இது, இந்த வயசுல இது, இந்த வயசுல இதுன்னு பொறுப்புகள் இருந்தாலும் கூட பொறுப்புகளை பொறுப்பாக செய்வது தவறில்லை. ஆனா நம்ம பொறுப்பையும் மீறி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோமே, அந்த வயசுக்கு இவ்வளவு அவ்வளவுதான், அது முடிஞ்சதுன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியறது இல்லை. அப்ப எப்படி இருந்தோமோ அதே மாதிரி. I don't want to get into details. So everybody has that life experience, right? So you must be knowing, ஒரு ஸ்டேஜ்ல குழந்தைங்க வளரணும், அதுக்கப்புறம் அவங்க படிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்க வளரணும், அப்புறம் அவங்க குழந்தைங்க படிக்கணும்னு அவங்களுக்காக சேர்த்து வைக்கணும், பேரனுக்காக வாங்கி வைக்கிறேன், பேரனுக்காக இது பண்றேன், பேத்திக்காக இது பண்றேன், குழந்தைங்களுக்கு it doesn't never ends. Even after children are married and settled, people are not able to disassociate. அதுலயும் இழுத்து போட்டு சில விஷயங்களை பண்ணிக்கிறது. மேபி சம் பீப்புள் லைக் இட், நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வேற விஷயத்துல மனசு போகலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்மள ஆக்குபைடா வச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் கோல், தென் ஃபைனலி வாட் வில் ஹேப்பன், நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுலயே தான் உழன்றிருக்கும். இதை தவிர வேற இருக்கு, அதுக்கு நம்ம இனிமே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஃப்ரீவில் இருக்கு. அந்த ஃப்ரீவில்ல வச்சு நம்ம சூஸ் பண்ணினாதான் உண்டு, இல்லாட்டி அது நடக்க போறது இல்லை. யாராலையும் திணிக்க முடியாது, யாராலையும் பக்தியை திணிக்க முடியாது, யாராலையும் சாஸ்திரம் படிக்கிறது திணிக்க முடியாது. இட் இஸ் யுவர் சாய்ஸ். நம்ம எடுத்துக்கிற சம்திங் யூ நீட் டு சூஸ். என்ன அது இல்ல இல்ல எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிலாம் ஒண்ணும் தெரியாமல்லாம் இல்ல, பக்தி இருக்கு, இதெல்லாம் படிக்கணும், எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் நான் ஒண்ணும் முட்டாள் இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் படிச்சிருக்கேன், அந்த லெக்சர் கேட்டிருக்கேன், இதெல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா கூட அது எப்படி இருக்குன்னா, வேலைக்கு நடுவுல அது எப்படி அந்த கிளாஸ் போவோம், இந்த கிளாஸ் போவோம், இந்த கிளாஸ்ல ஐ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் பிஸி. சோ இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது இட்ஸ் நாட் டு கீப் யுவர் செல்ஃப் பிஸி. யூ டோன்ட் ஸ்டடி சாஸ்திரா. பக்தியும் ஞானமும் உங்களை பிஸியா வச்சுக்கிறதுக்காக, உங்களுடைய டைம் பாஸ்க்காக இல்லை. இட்ஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட். இல்ல ஒரு மணி நேரம் போச்சு, அப்பா அடுத்து அங்க ஏதோ ஒரு கிளாஸ் இருக்காமே, அதையும் அட்டென்ட் பண்றேன், இதையும் அட்டென்ட் பண்றேன். கிளாஸ் அட்டென்ட் பண்றது தப்பு இல்லை, பட் பிகாஸ் நான் இதை ஏன் எடுக்கிறேன்னா, எனக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, ஐம் சாரி ஐ காண்ட் அட்டெண்ட் யுவர் கிளாஸ் பிகாஸ் ஐ ஹேவ் சம் அதர் கிளாஸ் அப்படிம்பாங்க. இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் அட்டெண்ட் மை கிளாஸ். பட் அதாவது அவ்வளவு பிஸியா இருக்காங்களாம், கிளாஷ் ஆகுது. கிளாஸஸ் இட்ஸ் கிளாஷிங். பீப்புள் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடி. அதை ரொம்ப மெச்ச வேண்டிய விஷயம் தான். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அது ஒரு அடுத்த வருஷத்துல அவர் சொல்வார், அதை பிடிச்சுட்டு இருக்கணும், மத்ததெல்லாம் செகண்டரி ஆயிடணும். இது செகண்டரி, மத்ததெல்லாம் ப்ரையாரிட்டி. ஓகே அதெல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு இப்ப டைம் இருக்கு, நான் கிளாஸ் படிக்கிறேன், அது படிக்கிறேன். கிளாஸ் அட்டென்ட் பண்றது மட்டும் இல்ல, ஏதாவது புஸ்தகம் படிக்கிறது கூட சொல்றேன். எவ்வளவோ நல்ல புஸ்தகங்கள்லாம் இப்பெல்லாம் அவைலபிளா இருக்கு இல்லையா? அதெல்லாம் படிக்கிறது கூட it should not be as a time pass. அது commitment ஆயிடும், at least at some point in life.
மத்த விஷயங்கள்ல இருந்து விலகிறது அப்படிங்கிறது will happen only when you make a choice, otherwise it doesn't happen. See saying postpone பண்ணாத, நீ அப்புறம்னா அந்த டைம் வரவே வராது. So it is not too late. இப்பவும் வந்து ஒன்னும் குடிமொழிக்கு போகலப்பா, கொஞ்சம் நிறுத்து, நீ என்ன பண்றியோ அதை கொஞ்சம் நிறுத்து. Then சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோஹத்வம், நிர்மோஹத்வே நிश्चलतत्वம், நிश्चलतत्वे ஜீவன் முக்தி. ஒரு குருவை தேடுங்கிற, ஒரு குரு வேணும். அவங்க லெக்சர் கேக்குறேன், இவங்க எனக்கு ஆக்சுவலி லெக்சருங்கிற வேர்டே ரொம்ப தப்பு. நீங்க லெக்சர் கேட்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே பிரயோஜனப்படாது. யூ ஹாவ் டு பி a student of a teacher. இவங்கதான் என்னுடைய குரு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் கிளாஸ்ல அட்டென்ட் பண்றேன், அதுதான் என்னுடைய சிந்தனம், அதுல என்ன இருக்கோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு குரு. That's why there is a difference between lecture and teaching. டீச்சிங் அப்படின்னு வரும்போது என்ன வித்தியாசம்? லெக்சருங்கிறது எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியுது, அதை பத்தி நான் பேசுறேன், அது உங்களுக்கு புரியறதா புரியலையாங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இது இருக்கு, அதுலயும் ஒரு ருச்சி இருக்கு. ஒரு சில லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கறதுல ஒரு, பட் லெக்சர் இஸ் நாட் a teaching. Lecture is where you gather information, where you are exposed to more information. பட் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கிறது. இது வந்து என்னுடைய குரு, அந்த குரு முகமா நான் உட்கார்றேன், இது என்னுடைய டைம், அதுல என்ன சந்தேகங்களுக்கோ அதை நான் தெளிச்சுக்கிறேன். சில சமயம் கிளாஸ்லயே அந்த கேள்விகளை எழுப்பி டீச்சர் வந்து, குரு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கேள்விகள் வரலைன்னாலும் கூட கொஞ்சம் குழப்பி அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது உண்டு. இல்ல தெளிவா இருக்கிறவங்களையும் குழப்பறது உண்டு. இல்லைன்னா ஒருவேளை இந்த மாதிரி சந்தேகம் ஸ்டூடெண்ட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், ஐயோ அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதே அப்படின்னு அதையும் அட்ரஸ் பண்றவர். ஒரு கம்பேஷன், ஒரு குருவுக்கு ஒரு கம்பேஷன் இருக்கும், யோசிச்சு பண்ணுவார். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும். அந்த குருமுகமாக, ஏன்னா ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கு, எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு மெத்தடாலஜி இருக்கு, என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே ஒவ்வொருத்தர் எத்தனையோ லெக்சர்ஸ்னு சொல்ல, எத்தனையோ கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு வந்து தெளிவு வராது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, அவங்க கிட்ட என்ன இது இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன், இவங்க கிட்ட என்ன இருக்கோ இதை எடுத்துக்கிறேன், என்ன நீங்க எடுத்துக்கிறேன் என்னத்தை எடுத்துட்டு வர போறீங்க? யூ நாட் லேர்னிங் எனிதிங். புரியுறதா? ஒரு குருமுகமாக உட்கார்ந்து படிக்கிறவாளுக்கு தான் அதோடைய வித்தியாசம் தெரியும். இவங்களை விட அவங்க பெட்டர், அவங்கள விட இவங்க பெட்டர்ங்கிறதுக்காக இல்ல, டெஃபினெட்லி. பட் யூ ஷுட் ஹாவ் அ குரு. ஒரு அப்பதான் அந்த ஒரு பர்டிகுலர் டீச்சிங் மெத்தடாலஜில போகத்தான் உங்களுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டா வரணும். இல்லைல்ல, அங்க போய் கேட்கும்போது அது வேற மாதிரி வரும், இங்க போய் கேட்கும்போது அது வேற மாதிரி வரும். So you can listen and attend everything, but learning அப்படின்னு வரும்போது ஒருத்தர் தான் இருக்கணும். நம்மளுடைய சாஸ்திரம் குருவுக்கு அத்தனை முக்கியத்துவம், ஒரு குரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அந்த ஒரு குரு இருக்கணும் எல்லாருக்குமே. அதுல வந்து நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் மத்ததெல்லாம் எவ்வளவு எக்ஸ்போஷர் இருந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கணும், அவங்க என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பாங்க, எப்படி இதை எப்படி எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தானாகவே வரும். So even your thoughts need to be in tune with the teacher. அப்பதான் உங்களுக்கு வந்து clarity வரும். If you're simply listening, you won't have clarity. It's not a listening for the appreciation of the subject. ஓ என்ன அழகா வந்து அந்த சப்ஜெக்ட் இருக்கு. The subject doesn't require your appreciation. உங்களுக்கு பிரயோஜனப்பட்டதா, இன்னைக்கு அது புரிஞ்சுட்டோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். So ஸ்ரவணம் இஸ் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்லி இருக்கு சாஸ்திரம். ஸ்ரவணம் திரும்ப திரும்ப திரும்ப
நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே பஜகோவிந்தம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட். இட்ஸ் நாட் அபவுட். அதுக்கும் அர்த்த காமத்துக்கும் வித்தியாசமே இல்லாம போயிட்டு படிக்கிறதுக்கும். இன்னைக்கு இந்த காரு, நாளைக்கு வந்து அந்த பைக், அதுக்கப்புறம் அந்த மொபைல், இந்த மொபைல் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் அந்த மொபைல். அதே மாதிரி வந்து சாஸ்திரத்தை பார்க்க கூடாது. The teaching is not how many texts you completed. The teaching is about how did it really give you clarity. ஒரே டெக்ஸ்ட 10 தடவை படிக்கணும்னாலும் 10 தடவை படிக்கணும். That is called Shravanam. Shravanam தான் basis for knowledge. So you have to keep listening again and again and again and again. எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதையே பத்தி திரும்ப 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 யோசிக்க அதுல வந்து எக்ஸல் ஆறான் இல்லையா? ஒரு பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பெயிண்டிங்க எது ஆனாலும் இதை பார்த்தா இதை வச்சு இந்த கலர் போடலாம், அதை வந்து இப்படி வரையறாமே, தாட்ஸ் ஃபுல்லா வந்து அதை பத்தியே இருக்கு. என்கிராஸ் டோட்டலி அதுலயே மூழ்கி இருக்கு. ஒரு சமையல் கலை அப்படிங்கும்போது இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ அந்த சமையல் விஷயத்துல இது இப்படி பண்ணலாம், அது அந்த மாதிரி பண்ணலாம், எவ்வளவு கிரியேட்டிவ். மைண்ட் இஸ் டோட்டலி டியூன்டு டு இட். அது மாதிரி ஈஸ்வர சிந்தனை பஜகோவிந்தம்னு சொல்லும்போது at some point you have to drop everything else. You have to hand over the responsibilities. Or even if you are at a stage where you still can't hand over the responsibilities, ஐயோ என்ன மேம் இப்பதான் வந்து குழந்தைக்கு 4 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொன்னா கூட அந்த மத்ததெல்லாம் செகண்டரியா வச்சுக்கணும். அப்ப பகவானை பிரைமரியா வச்சுட்டு ஐ வில் டாக் அபவுட் த ரோல் பிளேயிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். ஐ வில் டாக் அபவுட் தட் ஆல்சோ. அப்பவும் அது சின்ன வயசுல இருந்தே வரணும் அப்படிங்கறதுக்காக தான் சின்ன வயசுல இருந்தே சத்சங்கம் வந்து நான் எல்லாம் ரிட்டையர் ஆனப்புறம் சத்சங்கம்னா அப்போ அங்க போக முடியறது இல்ல, உட்கார முடியறது இல்ல, டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு ஏதோ ஒண்ணு போயிட்டே இருக்கும். எவ்ரி ஸ்டேஜ் சம்திங் இஸ் தேர். சின்ன வயசுலதான் அப்படி வயசானா வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டோம்னும் இல்ல, இல்ல வயசானாதான் கஷ்டம் சின்ன வயசுலயே ரிலாக்ஸ்டா இருப்போமும் இல்ல. At every stage something will be there. அதையும் மீறி தான் that is how life is. So அதுலயே மூழ்கி போகாம I will continue to do this, continue with my bhakti, continue with my சாஸ்திர பட்டனம் அப்படிங்கறது இருக்கணும். சின்ன வயசுல புரியாது, குழந்தைங்களுக்கு இது புரியாது அப்படின்லாம் எதையுமே டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல எனக்கு நான் 5 வயசுலயே எனக்கு வந்து பாட் அண்ட் கிளே, ஸ்பேஸ், ஆத்மா, டெத் எல்லாமே சொல்லிட்டான். வாட் இஸ் டெத்? So it is not that children don't understand. Okay, பெரிய அப்சார்ப்ஷன் இருக்காது குழந்தைங்களுக்கு, பட் அந்த வயசுல அதை வந்து மறைக்க கூடாது. அப்பலேருந்தே அது போட்டு இருந்தாதான் கதைகள் மூலமாக ஏதோ மூலமாக இட் ஹாஸ் டு கோ. So there is no particular age or particular time அப்படின்னு வெயிட் பண்ணா the time will never come. That is what he says. The time will never come. இந்த டைம் அப்படின்னு டிசைட் பண்ணி உட்கார முடியாது. ஸோ எப்ப இந்த நேரத்துல நீ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, சத் சங்கம் உனக்கு முக்கியம். ஸோ வாட் இஸ் சத் சங்கம்னா என்ன? பீங் அசோசியேட்டட் வித் சம்திங். சங்கம் இஸ் அசோசியேஷன். ஸோ ஒன்ன நீ சேர்க்கை. ஓகே, சேர்க்கை. எதோட நீ எதோட அட்டாச்சா இருக்க, எதோட உன்னுடைய சகவாசம் இருக்கு, எதோடய உன்னுடைய அசோசியேஷன் இருக்கு. என்னுடைய அசோசியேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அர்த்த காமத்தோடு தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் அர்த்த காமத்துல இருக்காதுப்பா, அதெல்லாம் அனித்திய விஷயம். அது எப்போ வருதோ அதை அப்படியே ஏத்துட்டு போயிட்டே இருக்கு. அதுக்காக நீ வந்து ஓவரா ஆங்ஸைட்டியா இருந்து ஓவரா கஷ்ட காலங்கள்லாம் வரும், அதெல்லாம் அப்புறம் இப்ப அவர் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணல. வாட் இஸ் சேயிங் இஸ் அப்பப்ப அஷ்டம சனி, ஏழரை சனி எல்லாம் வரும். பட் அட் ஆல் டைம் யூ சரண்டர் டு கோவிந்தா, சரண்டர் டு பகவான், இஷ்ட தேவதா. இங்க கோவிந்தான்னு சொல்ற விச்சவர் யுவர் இஷ்ட தேவதா இஸ். உன்னுடைய சங்கம் இப்போ வந்து வேற மாத்திக்கும். உன்னால வந்து அது விட்டு வர முடியலையா, அட்லீஸ்ட் யூ சீக் சம் சத் சங்கா. அந்த குரூப்போட சேர்றது, அவளோட பழகிறது, அவங்களோட இருக்க 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 நம்மளுடைய சங்கம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் மாறும். ஒரு
ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஓகே, ஜஸ்ட் நவ. ஓகே, 3 seconds. So என்ன சொல்றாருன்னா சங்கம். So the sangha, so by whatever you are associated with doesn't seem to help you. So you disassociate, அதுல இருந்து disassociate ஆகணும்னா you have to associate yourself with something else which will give you clarity. இப்ப பக்தியோடன் இருப்பவர்கள், அந்த மாதிரியான சங்கங்களை நீ சேரு. Your sangha is now with Arthakama, so may your sangha be with nothing wrong with Arthakama. அதை நான் திரும்ப திரும்ப அது ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் அது உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு கிரகஸ்தன் அர்த்தகாமம் இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு பேன்னு இருக்க முடியாது. அது சன்னியாசின்னு வரும்பொழுது எல்லாவற்றையும் திறந்து விட்டு, மழையானாலும் வெயிலானாலும் மரத்தடியானாலும் எங்க இருந்தாலும் நான் அதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி வாழறது அது வேற. அந்த வாழ்க்கை என்பது டோட்டல் சன்னியாச ஆட்டிடியூட் இஸ் டிஃபரெண்ட். பட் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் தன்னை பார்த்து கொள்ளணும். அவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் யாருக்கிட்டையாவது கையேந்தினா மரியாதை இருக்காது அவனுக்கு. So you have to take care of yourself. That is fine. ஓரளவுக்கு உங்களுக்கு வேண்டிய ஒரு செக்யூரிட்டி ஒரு இதெல்லாம் இருக்கணும். But understand that how long you will go on like that. அதுதான் அவர் சொல்றாரு. சரியா? நீங்க இதனால இதை படிச்சுட்டு பஜகம் இந்த படிச்சு குழம்பி எல்லாம் போயிடக்கூடாது. It will take away all your time மா. அதனால நீயா டைம் எடுத்துட்டு இதுக்கு வா, இப்படி குருவை தேடு, சத்சங்கம் வேணும். சத்சங்கத்தால எனக்கு என்ன பிரயோஜனம்? சத்சங்கத்வே நிசங்கத்வம். நல்ல இங்க நல்ல ஜனங்களோட நீ சேரும் போது நிசங்கமாயிடும். யூ வில் பி டிஸ்அசோசியேட்டட். ஸோ நீ எஃபர்ட் எடுத்து டிஸ்அசோசியேட் பண்ணணும் இல்லை, அந்த எஃபர்ட்லெஸ்லி யூ வில் பி ஏபிள் டு டிஸ்அசோசியேட் வித் அதர் திங்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் மேக் தட் ஒன் டெசிஷன். அது ஒன்று, அந்த ஒரு டெசிஷன் தான் நீ எடுக்கணும். மற்றது தானா அந்த டெசிஷன்ல யூ ஷுட் ஸ்டிக் டு இட். அதோட நிக்கணும். எடுத்த முடிவை மாத்திக்க கூடாது. மற்றதெல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகும்னா என்ன, அந்த பிடிப்பு விலகும். பயப்படாதீங்க. ஓகே. சோ சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம். அப்ப என்ன ஆயிடுது, நல்ல விஷயங்களை கேட்க கேட்க அந்த டெலியூஷன் போயிடுறது. இதுதான் எல்லாம், இங்கதான் எல்லாம், இப்படி இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு டெலியூஷன் இருக்குல்ல, அந்த டெலியூஷன் போயிடும். அந்த மயக்கம் தெளியும். மயக்கம் தெளியும் போது எல்லாத்தையும் சரியாக பார்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். அதுக்கப்புறம் விவேகம், வைராகியம். அதுக்கப்புறம் ஆத்மா என்றால் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப், எதுக்காக பிறந்தோம், மனுஷ ஜென்மம் என்ன, ஓ மோட்சம்தான் மனுஷ ஜென்மம், அதுக்காக தான் இந்த மனுஷ ஜென்மமா, அப்ப மோட்சம்னா என்ன, ஓ இதுதான் மோட்சமா, நான் என்னமோ நினைச்சுட்டு இருந்தேனே, இவ்வளவு சிம்பிளான விஷயமா, அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஞானம். ஞானம்ங்கிறது தெளிவு. அஜ்ஞானத்தின் விலகல் தான் ஞானம். ஞானம் ஒண்ணும் வராது, அஜ்ஞானம் போகும், அவ்வளவுதான். So it's only removal of ignorance. It is not gaining of knowledge. Yeah. Okay. அதுல இறங்கினேன்னா இப்போ வேற மாதிரி சப்ஜெக்ட் மாறிடும். So you gain knowledge. உன்னுடைய அஜ்ஞானம் விலகிறது, உன்னுடைய மயக்கம் தெளியறது. சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. முக்திங்கிறது இறந்த பிறகு கிடைக்கிற விஷயம் இல்ல. நீ உயிருடன் இருக்கும்போது, இந்த உடலில் வாழும் பொழுதே, உயிருடன் இருக்கும் பொழுதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இந்த உடலில் வாழும் பொழுதே நீ முக்தனாக இருக்கலாம், நீ ஃப்ரீயாக இருக்கலாம். ஈவன் while you are living in this body you are free. அதனால்தான் லாஸ்ட் போன அந்த மெடிடேஷன் கிளாஸ்ல கூட யாரோ நான் அந்த மெடிடேஷன்ல சொல்லும் போது பி இன் த பாடின்னு தான் சொல்லியிருப்பேன். Somebody said this meditation is about loving yourself abdin. So there is, I didn't say love yourself on the meditation session. I said love
accept your body தான் சொன்னேன். I didn't even say love your body. So there is a lot of difference in the usage of words. So accept your body na immediately எல்லாரும் oh love yourself, love your body, love yourself னு எடுத்துக்கிறோம். Loving yourself பத்தியே நான் அந்த மெடிடேஷன்ல பேசல. Those who attended the meditation you will know. I only said accept your body. So accept your body na enna? The body is an instrument, it's a vehicle. அது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக பிரயோஜனம் படுத்து உபயோகப்படுத்து அதை யூஸ் பண்ணு, which means you are not that body அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு வேர்ட்லயே so many things are hidden. அது நீங்க அப்சர்வ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். be in the body அப்படின்னா என்ன? this body is given, you are not the body ன்னு அர்த்தம். be in the car அப்படின்னா என்ன? கார்லயே இரு, இந்த காரை நல்லபடியா வச்சுக்கோ, மெயின்டைன் பண்ணிக்கோ, அந்த காரை என்ன கார் கிடைச்சிருக்கோ அந்த காரை வச்சு சந்தோஷமா இரு, அந்த காரை நல்லபடியா மெயின்டைன் பண்ணி கார்ல இரு அப்படின்னா என்ன? கார்ல இருன்னா என்ன? நீ கார் இல்ல, உன்னை விட்டு வேறாக இருக்கிற ஒரு விஷயத்துல தானே நீ இருக்க முடியும். Similarly, when I say be in the body is also given to you. So whatever is given to you, accept it is அது வந்து சந்தோஷமா ஏத்துண்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு, எதுக்காக அது கொடுக்கப்பட்டதோ எதுக்காக அது மெயின்டைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கு உபயோகப்படுத்து. அதுக்கு மேல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதுக்கு பேர் டெலியூஷன், மோகம், அந்த மோகத்தை தான் அவர் சொல்வார் நிர்மோகம். எப்படி உடல் மேல உனக்கு ஒரு மோகம் இருக்கிறதோ, மயக்கம் இருக்கிறதோ, அது போலதான் மற்ற விஷயங்களையும் உனக்கு மயக்கம் இருக்கிறது. என்ன மயக்கம்? இதெல்லாம் என்னமோ நித்தியமா இருக்க போற விஷயமாக ஒரு மயக்கம். சோ சத்சங்கம், சரி கிளம்பு, சத்சங்கத்துக்கு கிளம்பு. இங்க சத்சங்கம்னு அவர் சொல்றது வெறும்ன கம்பெனி ஆஃப் அதர் பீப்புள் இல்ல, இது வந்து சங்கராச்சாரியர் சொல்றார். சோ இங்க சத்சங்கம்னு அவர் சொல்றது குருவினுடைய சங்கம். ஓகே, so you seek a teacher, ஒரு குரு, a guru who is இந்த மாதிரியான இந்த மோகத்தை விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு குரு யார் இருக்கிறாரோ, உனக்கு பிடிச்ச மாதிரி ஓகே ஓகே சொல்றாங்க, நல்ல டக்கி எழுந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். டீச்சர் வந்து பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டா பேசுற டீச்சரா இருந்தா அப்புறம் சரியா வர. குரு ஆல்சோ அன்பாவும் சொல்லணும், கண்டிப்பாவும் சொல்லக்கூடிய ஒரு குரு. நம்மளுடைய மனசு வந்து சின்ன வயசுல இருந்தே we have gathered this. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா படிச்சு சம்பாதிச்சு வேலைக்கு போய் இருந்து வீடு வாங்கி வாசல் வாங்கி அதேதான் திரும்ப 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 உள்ள போயிருக்கு. அது தவறு என்பதற்காக அல்ல, மறுபடியும் மறுபடியும் அது வேற நான் சொல்ல வேண்டிய, அது மட்டும்தான் பேசும்போதுதான் பிரச்சனை வருது. அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணும்போது, திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அதுல இருந்து விடுபட்டு வர்றது வந்து கஷ்டமாதான் இருக்கும், விசித்திரமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், பயமாவும் இருக்கும். விடாது அத்தனையும் விட்டுட்டு வந்துடுவோமோ, அவ்வளவு சுலபம் இல்லை. அத்தனையும் விடுறதும் அத்தனை சுலபம் இல்லை. அப்படியெல்லாம் விடுறதா இருந்தா இன்னைக்கு எத்தனையும் அந்த உலகமே சன்னியாசிகளாதான் இருக்கும், அந்த மாதிரியும் இல்லை. So சந்நியாசம்ங்கிறது வாழ்க்கை முறை மட்டும் இல்ல, சந்நியாச ஆட்டிடியூட், இட்ஸ் that comes out of knowledge. அந்த பகவத்கீதை படிக்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் we will see all that in பகவத்கீதா. சின்ன பிள்ளைங்க நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், ஐயோ மூக்க பாரு, ஐயோ மூக்கு பெருசா இருக்கு, குழந்தை கொஞ்சம் கருப்பா இருக்கு, அப்படியே அப்பா மாதிரி தாத்தா மாதிரி அந்த மூஞ்சி அப்படியே அந்த குணம் அப்படியே ஏதோ வந்து நம்மளுடைய எப்படி நம்ம பேசுறோம்னா always with reference to the body, always with reference to the capability, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, யாரும் குணத்தை அதிகமாக பேசுறவங்களோட ஸ்டேட்டஸ் அதை பத்தி பேசுறது, இது இந்த மூணு விஷயம்தான் மாத்தி 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 பேசுறாங்களே தவிர வேற எதுவும் வந்து அதிகமாக குழந்தைகளை வளர்க்கறதுல இருந்தே அது இல்லை. இப்ப இல்லை, அப்பதான் இருந்தது. இப்போ somehow it has come down. இப்போ more of a competition world. மத்ததெல்லாம் வந்து வெரிகேட்டேஜ் கிளாஸா, பூர்ண வித்யா கிளாஸா, குழந்தைங்க போறாங்க சும்மாதான் இருக்கு மேம் அனுப்பி வைக்கவா, என்ன
வீட்டுல சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க கிளாஸ் எடுங்களேன், அனுப்பி வைக்கிறேன், எனக்கு வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். So this is how parents, the value for teaching. பேரண்ட்ஸ்க்கே அவ்வளவுதான் இருக்கு. ஏதாவது கதை சொல்றீங்களா, 2 வயசா இருந்து 2 வயசுக்குலாம் நான் எடுக்க மாட்டேன், வீட்டுல இருக்க மாட்டேங்குது மேம், நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போங்க, நான் பேபி சிட்டிங்கா பண்றேன். So, even for parents nowadays that value has completely gone. வந்து குழந்தைங்களுக்கு பொறுமையா எடுத்து ஊட்டுறதுக்கு கூட நிறைய பேரண்ட்ஸ்க்கு பொறுமை இல்லை. அப்படின்னா எவ்வளோ பொறுமையா ஊட்டி விடுவாங்க. இங்க வந்து பாருங்க, வில்லேஜ்ல, இந்த கிராமத்துல அந்த குழந்தை ரோடெல்லாம் ஓடும், அந்த அம்மா பொறுமையா முன்னாடியே போய் ஊட்டி விட்டுட்டு தான் வருவார். So much patience with the child, and the leisure is gone. So that much leisure and patience வந்து somehow it is completely. இந்த சத்சங்கத்தால என்ன பிரயோஜனம்னா வைராக்கியம், விவேகம். விவேகம்ங்கிறது எது நித்தியம் எது அனித்தியம்னு புரிஞ்சுண்டு அனித்தியமான வஸ்துக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ அவ்வளவு வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு, அதே சமயத்துல அதையும் வந்து நமக்கு சாதகமா உபயோகப்படுத்திட்டு, சில சமயம் அது வேண்டி இருக்கு இல்லையா. இப்போ கிளாஸுக்கு போனோம்னாலே ஒரு கார் இருந்தா சௌகரியம் தானே. ஒரு கிளாஸுக்கு போறதுக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சக்தி இருந்தா இன்னும் ஓஹோ, அப்பா வண்டி எடுப்பா, நான் கிளாஸுக்கு போகணும் போகலாம். வசதிகளை கூட எதற்காக உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்து வாழறது. குரு நித்திய வஸ்துவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனித்திய வஸ்துவுக்கு என்ன வேல்யூவோ அவ்வளோ மட்டும் அதை பார்த்துட்டு விடக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வரும். ஸோ அந்த விவேகம் வந்த அப்புறம் வைராகியம். வைராகியம்ங்கிறது அப்புறம் அந்த அனித்திய வஸ்து மேல ஒரு பெரிய ருச்சி எல்லாம் இருக்கிறது இல்லை. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் எனி டேஸ்ட் ஃபார் இட். அது வயசானப்பன் தானா வந்துட்டுங்கிறது வேற. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வெறுத்து போய் அழுத்து போச்சு அப்படி சொல்லி வர்றதில்லை. இட்ஸ் நாட் அபவுட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு அழுத்து போச்சு. இட்ஸ் நாட் அபவுட் அழுத்து போறது. வாழ்க்கை அழுத்து போய் ஒரு விஷயத்த விடுறது இல்லை வைராகியம். நிறைய பேர் அது வந்து அழுத்து போய் விடுறது, வெறுத்து போய் விடுறது வைராகியம்னோ. வைராகியம்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துவாக இருந்தாலும் கூட அதை அளவோட அதை பார்க்க தெரியாது. அந்த பக்குவம், அந்த பக்குவத்துக்கு பேரு தான் வைராகியமே தவிர அதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு, எவ்வளவோ பார்த்தாச்சு, என்னது அவ்வளவுதான், போர் அடிச்சு புதுசா வேற ஏதாவது இருந்தா பார்க்கலாம், அந்த மாதிரி. தட் இஸ் நாட் வைராகியம். You didn't gain vairagya, you just got bored out of something. So don't confuse அழுத்து போனதையும் வைராகியத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அதே சமயத்துல சாஸ்திரத்துல எவ்வளவோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு. உபனிஷத்துலாம் இப்ப எவ்வளவோ புக்ஸ் வருது, நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு, எல்லா உபனிஷத்தும் புக்ல போட்டுருக்காங்க. நானே எடுத்து படிக்கலாமா? நான் சும்மாவே ஒரு கிளாஸ்ல 1008 டவுட் வரும். உபநிஷதெல்லாம் எப்படி தானா படிக்கிற விஷயம்? உபநிஷதெல்லாம் தானா படிக்கிற புஸ்தகமே கிடையாது. எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லா உபநிஷத்தும் படிச்சுட்டேன் மேடம், அந்த புக்கு இந்த புக்கு இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலயுமே நான் படிச்சுட்டேன், ஐ நோ எவ்ரிதிங். என்னப்பா அது? அது என்ன வந்து நாவலா? அது எப்படிப்பட்ட விஷயத்த பத்தி சொல்றது? உபநிஷதங்கள்லாம் பகவத்கீதை எல்லாம் எப்படிப்பட்ட விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கு? செல்ஃப் ஸ்டடி you will get destroyed, it will destroy you further. The self study should never be done. Always குருமுகமாகத்தான் படிக்கணும். குரு படிக்கலன்னா மாத்திக்கலாம், அது வேற விஷயம். பட் குருமுகமாகத்தான் படிக்கணும். தானாக அப்படியே never ever attempt. ஏன்னா ஒரு குருவாலதான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய நேச்சரும் புரியுறது இல்ல. ஓகே, இவங்கெல்லாம் இந்த இப்போ நீங்க எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்கும் போது ஏதாவது பண்ணும்போது, ஓகே இவங்க இந்த பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, இவங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க லைஃப்ல, ஓரளவுக்கு மனசுல வச்சுட்டு பேச முடியுது. பட் புக்ல வந்து ஒரு பிரிண்டட் புக்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன புரியும்? தட்ஸ் வை ஆல்வேஸ் a live class is very very important. ரெக்கார்டிங் அப்புறம் வேணா கேட்டுக்கலாம். பட் a live class, when I see okay this person is there, டைப் படிக்கும் போது நான் பாக்குறேன், உங்க பேரெல்லாம் பாக்குறேன், even though I'm not able to see you, somehow it comes as a prayer, you know. இன்னைக்கு நான் இந்த கிளாஸ் எடுக்க போறேன், ஹே பகவான், then
The teacher also surrenders to the guru, surrenders to the ஈஸ்வரன். அதுக்கப்புறம் அது கிளாஸ்ல என்ன யார் யாருக்கு என்ன வருதோ சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் நினைச்சேன் நீங்க சொன்னீங்கன்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? பட் இஃப் இட் இஸ் கமிங் ஃப்ரம் மீ, then it shows your commitment, you know. ஈஸ்வரா is giving you some clarity. அப்படிதான் எடுத்துக்கணும். எந்த ஒரு டீச்சரும் வந்து will never take any credit for the class. நீங்க எந்த டீச்சர் வேணா போய் பாருங்களேன், எல்லாருமே நான் எங்கப்பா பேசுறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. That is the speciality of that Saraswati Peetham. அந்த பீட்டத்துல உட்கார்ந்தாச்சுன்னா, another you should always log in when the prayer starts. பிரேயருக்கு 3 minutes இருக்கு அப்படி இல்ல, prayer ஆரம்பிக்கும் போதே வந்துடணும். Because we are all praying together. The guru is also praying, the student is also praying. இதுக்கெல்லாம் நிறைய ஈஸ்வர அனுகிரகம் வேணும். Be able to explain things and also to be able to understand whatever is being taught, and then it's not ordinary. இதெல்லாம் பிரவச்சனமா கொடுத்துட்டு இருக்கேன். This is not somebody said, you know, நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது I started Kenopanishad class. Okay, முந்தியெல்லாம் உபனிஷத் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ உபனிஷத் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது I started the Upanishad, and கிளாஸ் முடிஞ்சோன்னு she said, ஓ இந்த புக்ல இருக்கிற மாதிரி நான் இந்த புக்கெல்லாம் எடுத்துன்னு வந்தேன், இந்த புக்ல இருக்கிற மாதிரி நீங்க சொல்லியே, நீங்க பாட்டுக்கு இண்டிபெண்டா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு. அப்படி என்ன நான் என்ன புக்கை ஃபாலோ பண்ணியா கிளாஸ் எடுக்கிறேன்? இன்னொருத்தர் பேசுனது ஒரு புக் எடுத்துன்னு வந்து somebody has written a book on Kenopanishad, அதை வச்சுட்டு நான் எடுத்துட்டா அதை வச்சு நான் வாசிக்கிறேன். It's not like that. It will never help. It's not the point of teaching at all. அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு டீச்சருக்கு என்ன வருது வாயில இருக்குங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். சொல்லி கொடுக்குற வாழ்க்கை கூட தெரியாது. அதனாலதான் நீங்க அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ பெரியவர்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அந்த ஹியூமிலிட்டி, யூனோ, தட் இதெல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தால நான் இதை எழுதுறேன் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சில பிரேயர்லாம் டெக்ஸ்ட்ல சங்கரரே வந்து என்ன சொல்றாரு, எனக்கு அவ்வளோ என்னுடைய அறிவுக்கு எட்டின மாதிரி அளவுக்கு அப்படிதான் வந்து பெரியவர்களே சொல்றாரு. யாருக்குமே எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு எதுக்கு சொல்றேன்னா, the subject matter of மோக்ஷா, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது. ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சோம், ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம், நம்மளா படிச்சோம், நம்மளா ஏதோ புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு எதுக்கு நம்ம போய் யாருக்கிட்டையாவது படிக்கணும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. You should be very extremely careful with studying Vedanta இதெல்லாம் படிக்கும்போது. ஏன்னா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து தப்பு. இப்போ வந்து பார்த்தோம்னா சிலர் வந்து ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம், ஆசைதான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம்னு சொன்னா என்ன பண்ண வேண்டியது? விடாது, காஃபி வேணும் போல ஆசையா இருக்கே அப்படின்னு தோணும். காஃபி சும்மா சும்மா காஃபிக்கு ஆசைப்படும். இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசுறத நான் கேட்டிருக்கேன். சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆசைப்பட்டு இருக்க கூடாது, ஆனா எனக்கு இன்னும் அந்த காஃபி ஆசை போவே இல்லை. ஏன் காஃபி ஆசை போகணும்? காஃபி நல்லா தானே இருக்கு, கமகமான்னு இருக்கு. ஒரு கப் காஃபி கொடுத்தா யாராவது குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாடா? அப்கோர்ஸ் குடிக்கணும்னு ஆசையா இருந்தா காஃபிக்கு ஆசைப்படுறதுல என்ன இருக்கு? So desire is not an issue. Having love for someone is not an issue. Earning money is not an issue. இல்ல லக்ஷ்மி கடாட்சமா இருக்கட்டுமே, 10 வீடு 15 வீடு 20 காரோட இருக்கட்டுமே, நல்லா தானே இருக்கு அதை பார்க்கும்போது. Some Pura Janma Punya, the person has done some punya to earn, to have all those. அதை பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும், அதை நம்ம ரசிக்க தெரியணும். அதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பணம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் அவனை சொல்லணும்? We should not think like that also. அர்த்தகாமம் நம்ம பேசுறோம்னா அதோட அளவை தெரிஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதோட வேல்யூவை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் எனக்கு இது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எங்க வேணா போய் இருப்பேன் அப்படின்னு அந்த ப்ரிப்பேர்னஸ் ஆஃப் மைண்ட், தட் மெச்சூரிட்டி,
அந்த clarity, that is what satsanga gives you. So create new association. புது விதமான இந்த மாதிரி சிந்தனைகள் உள்ளவர்களோடு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சங்கம் நமக்கு அவசியம். ஸோ ஃபைனலி அவர் சங்கம் அப்படின்னு சொல்றது வந்து குருவை தான் சொல்றாரு. குருவை தேடி செல் அப்படின்னு. therefore பஜ கோவிந்தம். அதுக்கும் ஈஸ்வர அனுகிரகம் வேணும். ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு வந்து ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். ஏன்னா the guru should not take advantage of you. the guru should not, நீங்க வந்து ஒரு குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டேங்கிறதுக்காக அந்த குரு உங்களை மேனிபுலேட் பண்ணக்கூடாது. அந்த குரு உங்களுக்கு சுத்தமான விஷயங்கள் சொல்லணும். இதெல்லாம் எவ்வளவோ இருக்கு இல்லையா? ஏன்னா when you surrender with ஸ்ரத்தா. பட் அந்த குரு உங்களை எப்படி பாக்குறாருன்னு வேற இருக்கு இல்லையா? அதனால ஒரு நல்ல குரு கிடைக்கணும். ஒரு நல்ல குரு அமையறதும் அதுக்கும் ஈஸ்வர அனுகிரகம் வேணும். ஸோ பஜ கோவிந்தம். நெக்ஸ்ட் யூனிக் கிரேஸ் அப்படிங்கிற வயசி கதே தஹ் காம விகாரஹ சுஷ்கே நீரே கஹ் காசாரஹ க்ஷீணே வித்தே கஹ் பரிவாரஹ ஞாதே தத்வே கஸ் சம்சாரஹ. வயசி கதே, வயசு when the வயசு ஆயிடுத்து மீன்ஸ் என்ன? when the youth stage has gone, இளமை போன பிறகு காம விகாரங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப வந்து எனக்கு ஊஞ்சல்ல ஆடணும்னு ஆசையா இருக்கு. இட்ஸ் அ காமா. ஓகே, நீ செயின் ஆடணும் ஆசையா இருக்கு ஊஞ்சல்ல. நான் வந்து 75 வயசுல போய் அதை ஆடணும்னு நினைச்சா கீழே விழுந்தா என்ன ஆடணும்? இல்ல என்னால ஆடதான் முடியுமா? பல்லு சரியில்லாதப்போ சீடை சாப்பிடணும்னு ஆசைப்பட முடியுமா? அப்பவும் அதுல ஊற போட்டு நாங்க சாப்பிடுவோம். அண்ணில ஊற போட்டு கச்சு கச்சு தட்டி சாப்பிடுவோம். தப்பு இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, வயசு என்னதான் காமங்கள் இருந்தாலும், இச்சைகள் பல விஷயங்களுக்கு இருந்தாலும் கூட என்ன பிரயோஜனம்? அந்த வயசுலதான் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டுட்டே இருந்தாலும் அப்பெல்லாம் எப்படி தெரியுமா, இப்பெல்லாம் இப்படி இருந்தேன்னு தெரியுமா, எப்படி ஓடுவேன்னு தெரியுமா, எப்படி தாவுவேன்னு தெரியுமான்னா இப்பவும் அதை ஆசைப்பட்டா எப்படி வரும்? அது முடியாது. வயசுகத்தே காம விகாரம். அந்த காமம் வந்து வயசு தாண்டி வர்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த வயசு இருக்கும் போதே சாப்பிடு, நல்ல சீடைய நல்லா கடிச்சு கரும்பு சாப்பிடு, எல்லாம் பண்ணு. அப்புறம் அது முடியாது. ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அந்த தேகத்தால கோஆபரேட் பண்ண முடியாது. பாவம், அந்த உடம்பு என்ன பண்ணும்? பட் அந்த நேரத்திலயும் அந்த இச்சைகளை வச்சுட்டு இருந்தால் அந்த இச்சையினால என்ன பிரயோஜனம்? அப்படின்னா என்ன? இட் ஒன்லி காஸ் வரின்னு அர்த்தம். புரியுதா? வைசீகத்தேக்காக காம விகாரானா இட் ஒன்லி காஸ் வரி. பல்லு இல்லாத போது அது சாப்பிடணும், காது கேட்காத போது இது கேட்கணும். இந்த காமங்களால, இந்த இச்சைகளால உனக்கு என்ன பிரயோஜனம்? The இச்சா is not going to help you. சுஷ்கே நீரே காசாரக. இப்போ பெரிய லேக் இருக்கு, அந்த லேக்ல தண்ணியே இல்லை, அப்புறம் அது எப்படி லேக்னு சொல்லுவோம்? The lake is a lake only when there is water. So where is the lake when water is dried up? Okay. க்ஷீணே வித்தே கஹ பரிவாரம். உன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் போயிடுது அப்படின்னா உன்னை சுத்தி இருக்கிற பரிவாரம் எங்க? சொத்து போயிடுச்சுன்னா பரிவாரமும் போயிடும், தானா போயிடும். It will disappear. So ஞாதே தத்வே, உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிட்டு ஆத்ம ஞானம் வந்து விட்டால் சம்சாரம் எங்கே? There is no samsara. So when there is no water, there is no lake. When there is no youthfulness, there is no when there is no youthfulness, there is no use for kama. இச்சைகளுக்கும் வந்து பிரயோஜனம் இல்லை. இச்சைகள் become meaningless. தண்ணி இல்லைன்னா the lake becomes meaningless. And wealth இல்லைன்னா நம்ம பரிவாரம், ஃப்ரெண்ட்ஸ், they all become meaningless.
அர்த்தம் இல்லாம போயிடும், அதெல்லாம் இல்லாம போயிடும், மறைஞ்சு போயிடும். அது போல சத்தியம் என்ன என்று தெரிந்து கொண்டோமானால் சம்சாரமே போயிடுமே. எங்கே சம்சாரம் எங்க இருக்க போறது? So when the truth is realized, where is samsara? சம்சாரம் இல்லை. சம்சாரம் இல்லைன்னா என்ன? இந்த காலத்துல வந்து சார் இதுதான் சார் என் சம்சாரம், வைஃப் வந்து சம்சாரம். so so this manifestation of desire இருந்தா கூட அது manifestation of kama இருக்குல்ல, அது வந்து முடியாது. Even when you have the desire, manifestation of the desire is not possible. Physical expression of the desire is not possible. அதான் சொல்றேன். When the lake dries up, அங்க என்ன பண்றோம்? கிரிக்கெட் விளையாடுறோம். இந்த குளமெல்லாம் காஞ்சி போச்சுன்னா என்ன பண்றோம்? சென்னையில பாக்குறோம்ல, கோவில் குளத்துல கூட அக்கறம் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு டெம்பரரியா ஏதாவது வீடு கூட கட்டிடுவாங்க. இந்த பாக்கம் குளம் எல்லாம் இருக்கு, மேடவாக்கம், அந்த வாக்கம், இந்த பாக்கம் எல்லாம் ஒரு காலத்துல குளமா இருந்தது. அதெல்லாம் காஞ்சோன்னு, if there is no water, then the lake has no value. No value. இந்த காமத்தை வச்சுட்டு மட்டும் நீ என்ன பண்ண போற? பிகாஸ் வச்சுட்டு தேவையில்லாம அதை வச்சுட்டு என்ன பண்ண போற? ஏன்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லையே. ஏன்னா அதோட வேல்யூ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அந்த பாடியே வந்து போயாச்சு. So what is the use of kama when the means is gone? Again, when your wealth is gone, where are the people? அதே மாதிரி இந்த உலகத்தினை பத்தின உண்மை தெரிந்து விட்டால், இது நித்தியம், இது அநித்தியம். ஓரளவுக்கு நான் என்ன சொல்றேன், ஆத்ம ஞானம் மோட்சம் அப்படின்னு இல்லைன்னா கூட இந்த விஷயங்கள்லாம் மாறக்கூடியதுதான், இப்படிதான் மாறும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருந்தா கூட, சிம்பிளா சொல்றேன், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தா கூட என்ன பிரயோஜனம்? அந்த கிளாரிட்டி எல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கிளாரிட்டியில பிரயோஜனம் இருக்கு. என்னன்னா, இப்ப ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஆடி போயிட்டா கூட, suppose your immediate response, immediate reaction to a situation, you are overcome with anger or disappointment or sorrow அப்படின்னா கூட, இந்த கிளாரிட்டி உள்ள இருந்துச்சுன்னா, சரி இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு கொஞ்ச நாள் you will come out of it. இல்லாட்டி என்ன ஆயிடும், அதுலயே மூழ்கி போய் அதுலயே ஒரு வெஞ்சன்ஸ், அதுலயே ஒரு கவனம் செதறி போயிடும். அப்படியே ஞாபகம் வச்சுங்க, அன்று ஒரு நாள் 10 வருஷம் முன்னாடி பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். So it's enough if you know that okay, இது வரும், இது போகும், இதுடைய the nature of things is to change அப்படிங்கிறது மட்டும் மனசுல வாங்கிட்டா கூட it gives you a lot of relief. The nature of people is to leave and go. It includes you also. You also leave and go, right? இந்த உலகத்தை எல்லாரும் விட்டுட்டு போவாங்க. நீங்களுக்கு தான் எத்தனையோ பேரை விட்டுட்டு வந்துருக்கீங்க. எப்பவுமே உலகத்தை சொல்லாதீங்க. You are also in the world. Even you have disassociate yourself with so many people. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. This is not that நான் அப்படியே தங்க கட்டி உலகெல்லாம் வந்து மண்ணாங்கட்டி அந்த மாதிரி இல்லை. But you change, right? You also sometimes let go of people. வேண்டான்னு விடுறீங்க, அதெல்லாம் இருக்கு. Never look at the world as something நம்மள அப்படியே தாக்குறதுக்காக தான் இந்த உலகம் இருக்குன்னு பார்க்காதீங்க. நீங்க ஒன்றும் பெரிய victim எல்லாம் கிடையாது. Even you victimize people அப்படி பார்த்தோம்னா. Never look at the world like that. Everybody is subject to change. Till yesterday நான் அப்படி இருந்தேன், ஆமா உண்மைதான். ஆனா எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துட்டு, இன்னைக்கு நான் அந்த மாதிரி இல்லை. நேற்று வரைக்கும் என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு மட்டும் என்ன அப்படின்னு. ஆமாயா, நேற்றுக்கு நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் அப்படி இல்லை. So what? People change, the clarity comes. இந்த மாதிரி எல்லாம் நீ முந்தி இல்லப்பா, என்ன திடீர் ஞானம் வந்துருத்தா அப்படின்னா, ஆமா எனக்கு திடீர் ஞானம் வந்துருச்சு, அது என்ன தப்பா? எனக்கு திடீர்னு ஞானம் வந்திருக்கு, அப்ப இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், தான் இருந்திருக்கேன். I was deluded.
பட் இப்ப புரியுது எனக்கு. The people will also be waiting to criticize you. சொல்லி காட்டுறதுக்கு இதெல்லாம் இருப்பாங்க. பட் we cannot blame them also. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படிதான் அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. So you have to understand one thing, never see yourself as a victim of the world. Don't see yourself as a victim. People keep changing. The other person also will keep changing. No. இப்ப பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்காங்க. சரி இருந்துட்டு போகணுமே. நம்மளால முடிஞ்சா அவங்களோட அசோசியேட்டடா இருக்கும். இல்ல எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் அவங்களோட சம்பந்தம் வச்சுமோ, இல்ல சம்பந்தமே வேண்டானாலும் அவங்க கிட்ட கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. If that gives you a lot of peace, you can be away from people. There's nothing wrong in being away from people, avoiding people. Avoiding means பயந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு இருக்கலாம், பயப்படக்கூடாது. இல்ல அதனாலதான் சுவாமி பகவான் கிட்ட ஸ்ரத்தை ஏற்படும். ஒரு அம்மா தன் குழந்தைய பாத்துக்கிறான்னா நம்ம எல்லாருக்குமே சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற பகவான் நம்மளை பாத்துக்க மாட்டாரு. அந்த ஸ்ரத்தை இருக்கும். அம்மாவுக்கும் அவர் தான் படி அளக்கிறார், நம்ம அப்பாவுக்கும் அவர் தான் பாத்துக்கிறார். எல்லாரையும் பாத்துக்கிற பகவான் நம்மளை பாத்துக்கிறார். இன்ஃபேக்ட் எல்லாரையுமே அவர் தான் பாத்துக்கிறார். எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வலிச்சாலும் பரவாயில்ல, will go through the pain. என்ன my karma is there, I'll go through it. பகவான் நான் என்ன பண்ணினேனோ அதுக்கான பலனை தான் நீ கொடுக்குற, ஆனா உன்னை நினைக்கிற அந்த சக்தியை நீ எனக்கு இந்த நேரத்திலயும் கொடுத்த, அது போதும்ங்கிற அந்த சந்தோஷத்துலதான் நம்ம இருக்கணும். that is the only way you don't see yourself as a victim. You accept things as they are, then you won't see yourself as a victim. விக்டிமா போயிட்டா எனக்கு மட்டும் இப்படியா இருந்தேன், நான் தான் எப்படி இருக்கேன், இருக்கனா அவங்க எல்லாம் எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க, அவங்க எல்லாம் சாமர்த்தியமா இருக்காங்க, எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்ல, இது வேற. நம்ம உலகமே ரொம்ப சாமர்த்தியம், நமக்கெல்லாம் வாயில வரல் விட்டா கூட சப்ப தெரியாத மாதிரி ரொம்ப everybody is smart in their own way in certain areas. People have intelligence. Nobody is totally fool and nobody is totally intelligent. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறது, ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறதில்ல, அவ்வளவுதான். Nobody is smarter than you or nobody is fooler better than you. அது மாதிரியெல்லாம் யாரையும் பார்க்கறதே ரொம்ப தவறான கண்ணோட்டம். நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா இருக்கு. இப்ப என் கையில ஃப்ரீ வில் இருக்கு. I have to make a choice. I can choose to sit and suffer or I can say no, I'm not going to take this anymore. என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த சக்தியும் பகவான் கொடுத்திருக்காரு. He has given the buddhi and he has given the shakti, so you make use of it. Bhaja Govindam. கோவிந்தனை நாடு, பகவானை நாடு. அண்ட் பகவான் புத்தி ரூபமாகவும் இருக்கார். அந்த புத்தியை சரியாக உபயோகிக்கிறதே பகவானை ஆராதிக்கிற மாதிரி தான். I have to use my own புத்தி. என்னுடைய புத்தி சொந்தமா எனக்கு புத்தியில தெரியலன்னா கூட அட் தட் டைம் நம்ம ஏதோ ஒண்ணு படிப்போம், யாரோ என்னமோ சொல்லுவாங்க, எங்கேயோ ஒரு சில வார்த்தைகள் நம்ம காதுல விழும். எதேச்சியா நான் அந்த கிளாஸ்க்கு போனேன், எதேச்சியா அந்த உபன்யாசம் கேட்டேன், அங்க இது கேட்டது, எதேச்சியா அந்த புக் எடுத்து பார்த்தேன், ஆனா டிவில ஏதோ சும்மா இப்படி போனேன், டிவில ஏதோ சொன்னா அந்த லைன் இவ்வளவு இதா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றோம்ல. அப்பப்ப பகவான் சங்கு ஊதிட்டு தான் இருக்காரு நமக்கு காதுல விழற மாதிரி. We have to take the cue. அது எடுத்துட்டு அண்ட் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, நீங்களும் நிறைய படிச்சிருக்கீங்க இத்தனை வருஷங்கள்ல. You also have knowledge. You can't say you don't know anything. You can't claim that you don't know anything. You do know, but maybe you do not know how to make the necessary change. I won't say apply the knowledge. The apply, no reply. Oil apply பண்றதுக்கு, பெயிண்டா படிச்சது அப்ளை. There is nothing to apply. Okay, படிச்சதை அப்ளை பண்ணோம், பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்லாம் அந்த ஃபர்ஸ்ட் அதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். அது சொல்றதே தப்பு. நான் படிச்சதே நான் சூஸ் பண்ணலை, அந்த ஞானத்தை நான் உபயோகிக்கலைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். I'm not using that knowledge. I'm not using that buddhi. I have that buddhi, but I'm not
using that புத்தின்னு சொல்லலாம். I'm not applying என்ன இருக்கு, அப்ளை பண்றது பிராக்டிஸ். அறிவு இருக்கு, அறிவு கட்டத்தனமா இருக்கேன், அந்த அறிவை உபயோகிக்காம இருக்கேன்னு வேணா சொல்லலாமே தவிர அப்ளை பண்ணணும், ரிப்ளை பண்ணணும், மசாஜ் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. You choose not to go along with that knowledge. So, bhaja govindam govindam bhaja moodhamate. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।